போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட நடிகர்கள் கிருஷ்ணா, ஸ்ரீகாந்த் ஜாமீன் கோரி மனு அளித்துள்ளனர். மருத்துவ பரிசோதனையில் போதைப் பொருள் பயன்படுத்தவில்லை என்பது உறுதியாகியுள்ளதாக நடிகர் கிருஷ்ணா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் உள்ளார். ஆனந்த், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா இருவரும் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை சென்னை போதைப் பொருள் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் தள்ளி வைத்திருக்கிறது. கொகைன் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட நடிகர்கள் கிருஷ்ணா, ஸ்ரீகாந்த் ஆகியோர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தனர். மருத்துவ பரிசோதனையில் தான் போதைப் பொருள் பயன்படுத்தவில்லை என்பது உறுதியாகியுள்ளதாக நடிகர் கிருஷ்ணா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருளை பயன்படுத்துவதற்கும் கைவசம் வைத்திருப்பதற்கும் வித்தியாசம் உள்ளதாக நடிகர் ஸ்ரீகாந்த் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர்கள் கிருஷ்ணா, ஸ்ரீகாந்துக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தள்ளி வைத்து சென்னை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ பரிசோதனையில் நான் போதைப் பொருள் பயன்படுத்தவில்லை என்பது உறுதியாகியுள்ளதாக நடிகர் கிருஷ்ணா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருளை பயன்படுத்துவதற்கும் கைவசம் வைத்திருப்பதற்கும் வித்தியாசம் உள்ளதாக நடிகர் ஸ்ரீகாந்த் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் உள்ளார். ஆனந்த், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட நடிகர் கிருஷ்ணா மற்றும் ஸ்ரீகாந்த் இருவரும் ஜாமீன் கோரிய மனு மீதான தீர்ப்பை போதைப் பொருள் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் தள்ளி வைத்திருக்கிறது. கொகைன் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கடந்த 23ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இதையடுத்து இதே வழக்கில் கடந்த 26ஆம் தேதி நடிகர் கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் இருவரும் ஜாமீன் கோரி சென்னை போதைப் பொருட்கள் கடத்தல் தடுப்பு வழக்கில் விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தள்ளி வைத்து சென்னை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் உள்ளார். மாணிக்கம், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்ட வழக்கிலிருந்து தனக்கு ஜாமீன் கோரி அவர் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். நடிகர் கிருஷ்ணா, ஸ்ரீகாந்த் ஆகிய இருவரும் போதைப் பொருள் பயன்படுத்திய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டிருந்தனர். அண்மையில் இந்த போதைப் பொருள் தொடர்பாக நடத்தப்பட்டிருந்த விசாரணையில் அடுத்தடுத்து திரைத்துறை சார்ந்த நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருந்தனர். இருவரும் தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட வழக்கிலிருந்து நடிகர் கிருஷ்ணாவும் ஸ்ரீகாந்தும் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலை செய்திருக்கிறார்கள். மருத்துவ பரிசோதனையில் தான் போதைப் பொருள் பயன்படுத்தவில்லை என்பது உறுதியாகியுள்ளது என்று நடிகர் கிருஷ்ணாவுடைய தரப்பில் இருந்து நீதிமன்றத்தில் இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணையின் பொழுது அவருடைய அந்த வாதம் எடுத்துக்கப்பட்டிருக்கிறது. மேலும் போதைப் பொருளை பயன்படுத்துவதற்கும் கைவசம் வைத்திருப்பதற்கும் வித்தியாசம் உள்ளது என்று நடிகர் ஸ்ரீகாந்த் தரப்பின் மூலமாக அந்த நீதிமன்றத்தில் அந்த மனு மீதான வாதத்தின் பொழுது எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழல்ல நடிகர் கிருஷ்ணா, ஸ்ரீகாந்த் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று காவல்துறையின் மூலமாக காவல்துறை தரப்பிலிருந்து எதிர்ப்பானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தள்ளி வைத்து சென்னை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் இந்த உத்தரவை கொடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.